பால் கிழங்கோட வயிறு உலாவுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஜனத்துக்கு இருக்குது. இயக்கம் கடுமையா இருந்த கால பகுதியிலோட இயக்கம் 2 முறை தடுத்த, ஒரு முறை தடுத்தது, ஒரு முறை முற்றா தடுத்து போட்டுடும். அச்சங்காட்டுல ராணுவ முகாமுறை அடிச்சவர், அதிலே அந்த நேரம் ஒரு 35 இயக்கம் வீரச்சாவடைஞ்சது. சாமியே இந்த கோயிலடிக்கு வாரையில ஆக்கள் உலாவுற மாதிரி கண்டு இந்த மருத மரத்துல நாகம் இருக்குது உள்ளுக்கு, அதுக்குத்தான் அதுல பால் வைக்கிறது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா விளம்பர பலகை படிங்க, பெற்றோர்களின் கவனத்திற்கு எங்களை கோயில் வீதியில உள்ளுக்கு போகாதீங்க, பாம்பு இருக்குது, பாம்பு கலைச்சதுன்னு எங்களை விடையில. அப்ப அடுத்த 8ஆம் மடக்கு அவைய வந்து பானை வச்சு பொங்கினாங்க. அது இப்போ இந்த வேள்வி விஷயத்துல தலையிடல. என்ன தெரியக்கூடிய 1000 கடை 1500 கடை கூட வச்சிருவேன். இந்த இடத்துல தான் வந்து பைரவ பெருமானுக்கு வந்து ஆடு பழி கொடுக்குற இடம். இப்போ எப்படி இருக்கு பெரியபுரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தமாக தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளம்பர பலகை படிங்க, பெற்றோர்களின் கவனத்திற்கு 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை வேள்வி நடைபெறும் இடத்துக்கு அழைத்து வராதீர்கள் என்று போட்டிருக்கணும். ஆனால் இங்கே கூடுதலான சிறுவர்கள் வந்திருக்கிறாங்க. பாருங்கள் காற்று
பாதுகாப்பு அந்த எடுத்த மூட்டம் எங்களை இங்க உள்ளுக்கு வர அந்த விட விட்ட துப்புரவாக்க எங்களை கோயில் வீதியில உள்ளுக்கு போகாதீங்க, பாம்பு இருக்குது, பாம்பு கலைச்சதுன்னு எங்களை விடையில. ஆனா நாங்கள் வந்து விளக்கு கற்பூரம் கொளுத்தி போட்டு துப்புரவாக்கினாங்களே, எங்களை பாம்புங்க பிரச்சனை இல்லை. அது மாதிரி கோயில் எந்த சேதம் இல்லாம இருந்தது. அதாவது ஆமையே இந்த கோயிலடிக்கு வாரையில ஆக்கள் உராவுற மாதிரி கண்டு நாங்கள் இரவுல சத்தம் கேட்குதாண்டு ரவுண்ட் அப் பண்ணி இருந்தாலும் இங்க ஒரு தடவை நிற்க மாட்டேனுமா. ஆமையே எங்களை நல்ல அதாவது
என்னன்னு சொல்றது, ஆமையே ஒரு கோயிலடிக்கு பிறகு பயந்த நிலையிலான இருந்தது. அது மாதிரி எங்களுக்கு இந்த மரத்துல நாகம் இருக்குது உள்ளுக்கு, அதுக்குத்தான் அதுல பால் வைக்கிறது. அது சில சந்தர்ப்பங்கள்ல சில பேர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், எல்லாரும் காணக்கூடிய மாதிரி இருக்காது. இப்போ மரத்திலிருந்து பால் வைக்கிறது. இங்க நாங்க இடம்பெயர்வுக்கு முதல் வேள்வி நடந்தா ஒரு தரம் மாறுகிற கால் ஜலங்க சத்தம் கேட்கும். கால் ஜலங்கோட வயிறு உலாவுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஜனத்துக்கு இருக்குது. இப்பவும் அப்படித்தான். இன்றைக்கு வேள்வி நடந்தா அடுத்த 8ஆம் மடைக்கு தான் இந்த கோயில் அடிக்கு வருவோம். அது மட்டும் பூச்சிகள் இல்லை, நடவாது. அது அந்த நேரங்கள்ல சில பேர் வந்து இங்க மயங்கி விழுந்து விழுந்தவர். அவைய தூக்கி கொண்டு போய் எல்லாருமா சேர்ந்து தூக்கி கொண்டு போய் இருக்கிறோம். என்ன நடக்குதுன்னு தெரியாத கட்டம் தான். நாங்கள் என்னட்டு இது எப்பாண்டு சொல்ல தெரியாது, சும்மா 500-600 வருஷம் சொல்லிடலாம். இது நெடில் காலம் தான். எப்பாண்டு அதாவது ஒரு 2 தலைமுறைக்கு முதல் தான் கல்லால கோயில் கட்டினது. அப்ப கல்லால கோயில் கட்டினா நாங்கள் பார்க்கலாம், ஒரு கொட்டில்ல கோயில் இவ்வளவு காலம் இருந்திருக்கும், ஒரு சூலாயுத வழிபாடு இவ்வளவு காலம் இருந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பொழிஞ்ச சுண்ணாம்பு கல்லு தான் கோயில் மூலஸ்தானம் கட்டப்பட்டது. அப்ப அதுல இருந்து பார்க்க தெரியணும், கோயில் ஒரு சூழ வழிபாடு இருந்திருக்கும், ஒரு கிடுகால கொட்டில் போய் வரலாறு இருந்திருக்கும். அதெல்லாம் சொல்லிடலாம், எந்த ஆண்டு நடந்தாலும் சொல்லிடலாம். அவங்க அப்பப்பாண்ட காலத்துலதான் இந்த கோயில் சுண்ணாம்பு கல்லால கட்டப்பட்டது. அதுக்கு முதல் கொட்டில் தான் இருந்திருக்கு. 200-300 வருஷம் சொல்றது பிள்ளை. சின்ன வயசுல இருந்து இந்த வேள்வி நடக்குது. எங்களுக்கு நாங்கள் சின்ன இருக்க வேள்வி நடக்குது. அதாவது இயக்கம் கடுமையா இருந்த கால பகுதியிலோட இயக்கம் 2 முறை தடுத்த, ஒரு முறை தடுத்தது, ஒரு முறை முற்றா தடுத்து போட்டுடும். முற்றா தடுத்து போட்டு தச்சங்காட்டு ராணுவ முகாமுறை அடிச்சவர். அதுல அந்த நேரம் ஒரு 35 இயக்கம் வீரச்சாவடைஞ்சது. அப்ப அடுத்த 8ஆம் மடைக்கு அவைய வந்து பானை வச்சு பொங்கினது. அது இப்போ இந்த வேள்வி விஷயத்துல தலையிடல. அதாவது வாசல்ல செய்யாதவங்க விடத்துல செய்ய கொண்டு தூரத்துல விட்டது. இயக்கத்தாலே எங்களுக்கு தடை இல்லை. இயக்கமே ஒரு சந்தர்ப்பம் உடனே நீங்க பொறுப்பு நடக்காம செய்திருக்கிறீங்க, நான் அன்றைக்கு பிரச்சனை இருக்கு நிப்பாட்டம் கொண்டு சொல்லி போட்டு போட்டோம். அப்ப எல்லாருக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது, இப்படி செய்து ஓட்டணும் வேண்டும். அப்ப வந்து அன்று இரவு தச்சங்காட்டுல பெரிய ஒரு ராணுவ தாக்குதல் செய்தவர். அது பயங்கர பெயிரா போச்சு. அதாவது அந்த காலப்பகுதியில 35க்கும் மேற்பட்ட இயக்கம் செத்தாண்டது அந்த தாக்குதல். அதுக்கப்புறம் அந்த 8ஆம் மடைக்கு அப்ப நாங்கள் அந்த நேரம் ஒரு கிடா மட்டும்தான் போய் பலி கொடுத்துறாங்க. விளக்கு வைச்சது செய்யலாண்டு ஒரு கிடா தான் பலி கொடுத்தது. அப்ப இந்த 8ஆம் மடைக்கு வந்து அப்புறம் இயக்கத்தில் ஒரு செந்தில் என்ற ஒரு பொறுப்பாளர் இருந்தவர். அவர் வந்து மன்னிப்பு கேட்டு பொங்க சொல்லி எங்களுக்கு தந்தவர். அப்ப ஒரு தரம் அதை ஏற்கல, நீங்களே பொங்கினா பொங்குங்கோ, உங்களுக்கு என்னது வயிறு கடைசி அவையில இருந்து பொங்கி போட்டு போனவர். அதே போல இயக்கமே கிட்ட வேள்வி விஷயத்துல தலைவர் அப்படி பழைய இதுல நடந்திருக்கு. இயக்கத்துல யோசிச்சு பாருங்க, இயக்கம் தடகிட்டா தலையிட்டது. ஆனா அதே இயக்கம் பேந்தங்களை செய்ய சொல்லி சொன்னது பேந்தர் எந்த ஒரு இடம் குமாரல் இயக்கம் வழக்குகள் நடந்த இல்லை. வழக்குகள் அது சட்டப்படியே வழக்காடி அதன் மூலம் அது தீர்வுக்கு வந்திருக்கு செய்யலாம் என்று சொல்லி. அது என்னன்னு சொல்றது, வழிபாட்டு உரிமையில தலைவர்னு சொல்லி அந்த நேரம் இருந்த பிஹெச்ஏக்கு தான் பிரச்சனை வந்தது. அதால இப்ப அந்த மரபு வேள்வி முறையிலே இந்த ஒரு தலைவீடும் இல்லையா அவன் சும்மா அந்த அவன் அந்த என்னன்னு சொல்றது, அவன் கடமையை வந்து செய்யணுமே தவிர இடவுறன்னு சொல்றதுக்கு இல்லை. இது வழிபாட்டு முறை என்றால் இப்ப யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ இந்த வழிபாட்டு முறை நீங்க பாத்தீங்கன்னா சுண்ணா மையனா கோயில்ல இருந்தது பலி கொடுத்த வழிபாட்டு முறை. ஈரமலையில மாரியம்மன் கோயில்ல வழிபாட்டு முறை இருந்தது, எனக்கு தெரிய இருந்தது. அதாவது மாவட்டபுரம் கோயில்ல இருந்த ஒரு குறிக்கப்பட்ட தூரத்தில் இருக்கிற சுடலவயிறுல இருந்தது. அதே மாதிரி நான் இதை பார்த்தேன்னா நல்லூர்ல கூட பலி கொடுத்த வழிபாட்டு முறை இருந்திருக்கு. முதல் இருந்திருக்கு. அதாவது நாவலர் காலத்துல நாவலரால தனியால் அப்படியே அதை தடை செய்ய போய் அவரால் செய்யலாம போயிருக்கு. அவர் திருக்கேஸ்வரத்தை கண்டுபிடிச்சு வந்த உடனே நாவலர் தான் திருக்கேஸ்வரத்தை அந்த பாடல் மூலம் திருக்கேஸ்வரத்தை தேடி பிடிச்சாள். அதுக்கு பிறகு நாவலருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டோட போய் அந்த பலி கொடுத்த வழிபாட்டு முறையை நிப்பாட்டம் பண்ண மட்டும் யாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாளமா நல்லூர் இருக்கணும் பண்ணதுக்கு பிறகுதான் அந்த பலி கொடுக்குற வழிபாட்டு முறை நிற்கப்பட்டது. இது நான் பத்திரிகையில பார்த்தேன். அப்ப இது இங்க என்னன்னு சொல்றது, இது தமிழற்ற வழிபாட்டு முறையிலே அதுக்கு முன்பு தான். இப்போ எங்களுக்கு இப்போ
மாவட்டம் ஆதீனம் இருக்குது, கீரமலை ஆதீனம் இருக்குது. எங்களை இந்த விஷயத்தில் தலைவரையில் எங்களுக்கு அது அதாவது யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பெரிய அளவில் மதிக்கப்படுறேன்டா மாவட்டம் ஆதீனத்தையும் கீரமலை ஆதீனத்தையும் தான் மதிக்கிறோம். அவே இந்த வழிபாட்டு முறையில் இந்த வழிபாட்டு முறை இருந்தது என்ன சொன்னேன். அதாவது நாகரிக காலங்களில் விடுறது, நாகரிகத்துக்கு விடுறதுன்றது எங்கட என்ன சொல்றது, நாகரிகங்களுக்கும் வழிபாட்டு முறைக்கும் தலையிட இருக்கக்கூடாது. அது பாரம்பரியமா தான் இருக்கு. நாகரிகம்ன்றது அது இன்றைக்கு ஒரு நாகரிகம் நாளைக்கு ஒரு நாகரிகம் வரல. எங்கட என்ன சொல்றது, எங்கட பாரம்பரியம்ன்றது எங்கட வரலாறுன்றது அது நிரந்தரமானது, அதை மாத்தல. அதானே கூட சின்ன வயசுல எல்லாம் இது நடந்து கொண்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து நடக்குது. எனக்கு 51 வயது. எனக்கு தெரிஞ்ச காலம் இருக்கும் அது. அதாவது என்னன்னு சொல்றது, இடம்பெயர்வுக்கு முதல் இன்னும் சிறப்பாக நடந்தது. இதுக்கு பிறகு முதல் நல்ல திறமையாக நடந்தது. இப்போ இடவுருவல் வந்தது. இப்போ அதே மாதிரி இப்போ பேருந்திஞ்சால 2 வருஷம் கோட்சி பிரச்சனைகள் வந்தது. இப்போ எந்த ஒரு இடவுரும் இல்லை. ஊருக்கையும் செய்யலாமோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி அநேகமாக இதை நிப்பாட்டு ஒன்று பிரச்சனை பண்ணின குடும்பங்களில் பயங்கர பிரச்சனைகள் வந்து அதுகளாகவே ஒதுங்கி செய்யக்கூடாது நின்றவ. முதல் இந்த வேள்வி எல்லாமே தான் அந்த திறந்த வழியெல்லாம் நடந்தது. ஆக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி எல்லாம் வெட்டுறதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி அந்த சுத்தி வேற அடைச்சு இப்பதால செய்யப்படுதே தவிர இப்ப மிருகவதை சட்டம் மட்டும் சொல்லி எல்லாம் புது புது சட்டங்களை கொண்டு வந்தால ஒரு மிருகத்தை வதம் இது செய்யறத மற்ற மிருகம் பார்க்க கூடாதுன்றதைக்காண்டி வந்தது. ஆனா முந்தி திறந்த வழியெல்லாம் நடந்தது. திறந்த வழியில நடந்தது. ஆனா முந்தி இப்படி சின்னாக்கள் வார வீதம் குறைவு தான். சின்னாக்கள் பொம்பளைகள் எல்லாம் வேள்வி நேரங்கள்ல நிக்கிற வீதம் குறைவு. இப்ப எல்லாம் தெரியாது, எல்லாம் மாறி போச்சு தானே. இப்ப எல்லாரும் வந்து போயிடும். புதிய வேள்வி விஷயங்கள்ல பொம்பளையாக்கள் பொங்கலுக்கு கொஞ்சம் வயதாக்கள் வருகிற பொதுவாக குமர் பிள்ளைகளோ சின்ன ஆக்களோ இங்கே வாரையில வேள்விக்கு வாரையில 8ஆம் பட பொங்கலுக்கு மட்டுமே எல்லாரும் கலந்து கொள்ளுகிறோம். 8ஆம் பட பொங்கல் என்ன அதாவது இந்த கிடாயில் நேந்தி வச்சு இதண்ட எல்லாரும் வந்து பொங்கி பலகாரம் சுட்டு அது வார வெள்ளிக்கிழமை நடக்கும். இரவு தான் நடக்கும். நம்ம இந்நேரங்கள்ல நடக்கும். அது பெருசா நடக்கும். அதாவது நேந்தவி எல்லாரும் தங்கட நேர்த்தி கடனை செவினம் வந்து அதுக்கு அதே முறைக்கா வந்து நீங்க பாத்தீங்களா. விழா நடக்குது பொங்கல். ஆனா இது ஒரு புதுமையான தெய்வம். இங்க வந்து ஒவ்வொரு வைகாசி மாதமும் வெளி நடக்கும். ஒரு வருஷமும் வந்து நிறைய கிடாய் வந்து கிட்டத்தட்ட என்ன தெரியக்கூடிய 1000 கிடாய் 1500 கிடாய் கூட வெட்டிடுவேன். வெட்டி பெரிய பொங்கல் எல்லாம் வச்சு நிறைய கணங்கள் எல்லாம் வந்து நல்ல சிறப்பாக நடக்குது. இப்போ அதே மாதிரி சிறப்பாக நடக்குது. இடையில கொஞ்ச காலம் இந்த பிரச்சனையான வேறு இடங்கள்ல வெளியில வச்சு செய்தது. இப்போ இந்த பிரச்சனை இங்கே விட்டா பிறகு பழையபடியும் அந்த வெளியே நடந்து கொண்டிருக்கு. இதில் வந்து இந்த வைரவ வந்து எல்லா இந்த ஊரில் உள்ள ஆட்களுக்கு ஒரு குலதெய்வமாக கொஞ்சம் நம்பிக்கை கூட. அதனால வந்து நேர்த்தி வச்சு தான் கூட வெட்டுகிறோம். நேர்த்தி தான் கூட கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வந்து நேர்த்தி வைக்கிறோம். நேர்த்தி வைத்து இப்போ முன்னாதோட துறை ஆடுகளை வெட்டுகிறோம். இருந்தாலும் நேர்த்தி வைத்து நேற்றுக்கு தான் நீங்கள் கூட வெட்டுறாங்க. என்ன தெரியக்கூடிய இது தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்கு. இந்த இடங்கள்ல எல்லாம் இடங்கள்ல நடந்தது அதையெல்லாம் இப்போ நிப்பாட்டுப்பட்டு போகுது. ஆனா இங்க வந்து தொடர்ந்து வழி நடந்து கொண்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலமா வழக்கு நடந்ததானே? ஒரு கொஞ்ச காலம் வழக்கு நடந்த வழக்கம் வந்து முன்னின இந்த கோயிலுக்குரிய அவர் வந்து போய் குழம்புல போய் வழக்காடிதான் வழக்கில் வெட்டி அடைஞ்சுதான் தொடர்ந்து இந்த கோயில் நடந்து வந்தது. அப்ப அந்த நேரங்களில் எல்லா கோயிலும் சில கோயில்களும் நிப்பாட்டி இருந்தார். அப்ப இந்த கோயில் வழக்கில் வெண்டா பிறகு மற்ற கோயில்களும் முந்தின நாளில் வந்து கணக்கு நிறைய கோயில்கள் வெளியே நடந்தது. தெரியக்கூடிய கணக்கு நடந்தது. இப்ப குறிப்பிட்ட ஒரு சில கோயில்கள் மாற்றம் நடக்குது. இங்க வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இது வந்து ஒரு நம்பிக்கை வச்சு இந்த மக்கள் உள்ள மக்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கை வச்சுதான் இருக்கு. கவுனாவத்தை அந்த வேள்விக்காரர் அந்த வழக்கில் வாதாடி வந்து கவுனாவத்தை வேள்விக்காரர் கவுனாவத்தை வேள்வியை தடை செய்த போதுதான் வழக்கு வைக்க வழக்கு வைத்து வழக்குல வெற்றி அடைஞ்சுதான் தொடர்ந்து வயலில் நடந்தது. ஏன்னா அதை நிப்பாட்டில வெட்டலாம் ஒரு தீர்ப்பு வந்தது. அதை வச்சு தான் செய்யணும். மற்றபடி இப்போ விடிய வந்து பெரிய பெரிய கிடாயில தான் பெறும். இப்போ ஊர்களில் வந்து இப்போ வீடு வழியெல்லாம் இரவு கட்டி ஆக்களை பாப்பின போய் பார்த்துட்டு இப்படி
1 மணி 2 மணி பிறகு டிராக்டர் லைட் எல்லாம் போட்டு அப்படி ஊர்வலமாய் நிறைய நாள் வந்தோடனே இருக்கும். எத்தனை மணிக்கு வட்டி வேணும்? போன முறையெல்லாம் முடிய 3 மணிக்கு வெட்ட வாங்கிடும். 3 மணி வெட்ட தொடங்கும். போன முறை வெட்ட இந்த முறை என்ன வாங்கி இந்த முறை வெட்டினோன்னு தெரியல. பூஜை எத்தனை மணி தொடங்கும்? பூஜை அப்படின்னு தொடங்கிடுவோம். பூஜை வந்து தொடங்கி அதே போல பூஜை நடவடிக்கை கிடா வெட்டிடும். முதல் பூஜை கிடா வெட்டி பிறகு கிடா வெட்டுறாங்க. இந்த முறையும் இப்படியும் வெட்டினோம்னு நினைக்கிறேன். வேலைக்கு வெட்டிடுவீங்க. வேலைக்கு வெட்டு ஏன்னா வேலைக்கு வெட்டா கூட வெட்டி முடியும்ன்றதுக்கான வேலைக்கு வெட்டு. சின்ன வயசுல இருந்து வேள்வி நடக்குதோ? எனக்கு இந்த சின்ன வயதுல இருந்து நான் இந்த பள்ளி இந்த வயதுக்கு நான் ஆழம் நடக்குது. உங்களுக்கு முதல்ல உள்ளாக நடந்து எனக்கு தெரியக்கூடியதாக இப்ப நடந்து வந்துருக்கு. உங்களோட இடம் இதுதானோ? என்னோட நான் கீரை தான் எங்களுக்கு எனக்கு மீத குள்ளதான் இருந்தான். இந்த சேனலோட தொடர்புல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.